காணொலி. இந்த காணொலியில வந்து நாங்க வந்து ஒரு வித்தியாசமா ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த வித்தியாசத்தை தான் பண்ணி நாங்க போஸ்ட் பண்ண போறோம். அதுல நீங்க என்ன கண்டுபிடிக்கிறீங்கன்றத பார்க்கணுங்கிறதுக்காக தான். இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா நீங்க வந்து பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்ற நான் கண்டுபிடிச்சேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கையை பொறுத்தவரையில சர்விக்கல் இது வந்து நம்ம வந்து கரஸ்பாண்டன்ஸ் சிஸ்டம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இது வந்து தலையாக மேலே வரும். அப்போ இது வந்து கழுத்தெலும்பாகி விடுகிறது. கழுத்தெலும்பு இது வந்து நெஞ்செலும்பு தொராசிக் எலும்பாயிடுது. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்முடைய மீதி உள்ள பகுதிகள் 2 கால்களுக்கு நடுவில் வரக்கூடிய இந்த இடத்துல வரணும். இதுதான் வந்து இந்த இடத்துல வரும். இங்கதான் மற்ற எலும்புகள் வரும். தொராசிக் 9 - 12, லும்பார் 1 - 5 சேக்கரமும் வரும். இது வந்து கரஸ்பாண்டன்ஸுக்கு. அதே இன்செர்ட்டா இருந்தால் நம்ம வந்து கையை இந்த மாதிரி இப்படி வச்சு பார்க்கும்போது, இந்த மாதிரி வைக்கும்போது இந்த பகுதி வந்து சர்விக்கல், இது வந்து தொராசிக் 1 - 8, தொராசிக் 12 - 9 - 12, லும்பார் 1 - 5, இந்த ஏரியா முழுவதும் சேக்கரம். இதுதான். இது எப்படின்ட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு நான் மார்க் பண்ணியே காட்டிடுறேன். ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எப்பவுமே வந்து வரையும் போது முழுசா கோடு வரைஞ்சிறது மிக மிக நல்லது. எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோடு நாம வந்து அழகாக கோடு. இங்க பாருங்க, இந்த மடிப்பு வருது பாத்தீங்களா, இந்த இடம் தான் வந்து சர்விக்கல் 7. இது வந்து சர்விக்கல் C1 C7. இந்த இதுக்கு மேல உள்ள ஏரியா வந்து நம்ம சர்விக்கல் ஏரியா இல்லை. இதெல்லாம் வந்து பின்னாடி உள்ளது பின்மூளை பகுதி. நம்ம அது தொட வேண்டிய அவசியம் இல்லை. இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பள்ளம் வரும். இந்த பள்ளம் தான் நமக்கு வந்து தொராசிக்கோட எண்டு. இதை அப்படியே கொண்டு போய் லைனிங் இணைச்சிட்டோம்னா இது வந்து தொராசிக் 8. இது வந்து இந்த இடத்துல வந்து தொராசிக் T வந்து 1 வரும். இது வந்து நம்முடைய இந்த இதற்கு இங்க வரும்போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, இது ரெண்டு தான் கால்கள். 2 கால்களுக்கு நடுவில் நாம வந்து அழகாக அப்படியே கொண்டு வரணும். இங்க கொண்டு வரும்போது இந்த இடம் தான் நம்முடைய இந்த கை இங்க மேல வரும்போது வரக்கூடிய அந்த டயப்ரம் ஏரியா. இதுல வரும்போது பாத்தீங்கன்னா இங்க வந்து T9 இந்த இடத்துல வரும்போது கையை நேரம் வைக்குமா, கையை வரும்போது இந்த இடத்துல வரும்போது T12 இங்க வரும். இங்க பாத்தீங்கன்னா இந்த இது வரைக்கும் L1 - L5 வரைக்கும் வரும். இது வந்து இந்த நம்ம பொதுவா நம்ம வரையக்கூடிய விஷயங்கள். இதுல இப்ப இதே நம்ம வந்து இன்செர்ட்ல வரையும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்செர்ட்ல வரும்போது நம்ம கலருக்காக வேற ஒரு பேனா உங்களுக்கு மாத்தி காட்டுறதுக்காக பாக்குறேன். இன்செர்ட்ல வரும்போது அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், இந்த மாதிரி லைனை நம்ம நேரா வரைகிறோம். இங்க வரைஞ்சு கொண்டாந்து இது வரைக்கும் கொண்டாந்து முடிச்சிடுறோம். இந்த ஏரியால இருந்து இந்த ஏரியா வரைக்கும் உள்ளது C1 - 7. இந்த ஏரியா வந்து T1 - 8 இந்த ஏரியா. இதுக்கு பிறகு இது வரைக்கும் T9 - 12. இதுல இருந்து இந்த ஏரியா வரைக்கும் லும்பார் 1 - 5. இந்த ஏரியா தான் வந்து ஃபுல்லாவே என்னன்னா சேக்ரம் ஏரியா. ரைட்டுங்களா? இது வந்து நம்ம ரொம்ப தெளிவா மறுபடியும் இன்னொரு முறை உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து இன்செர்ட்ல வரும்போது இது சர்விக்கல் இங்கே நகத்துக்கு கீழே இருந்து ஆரம்பிக்கும். ஆனால் கரஸ்பாண்டன்ஸ்ல வரும்போது நகத்துக்கு கீழே ஆரம்பிக்காது. இந்த முதல் மடிப்பிலிருந்து ஆரம்பிக்கும். இங்க வந்து வரும். இங்க C1 to 7, T1 to T8. அதுக்கு பிறகு இங்க வரும்போது 2 கால்களுக்கு நடுவில் தான் நம்ம வந்து இந்த பொசிஷன் எடுக்கிறோம். இந்த பொசிஷன் அப்படியே நேரா வரும், இந்த இடத்துக்கு வரும். இங்க வந்து இந்த ஏரியா வரை வரும்போது T9 - 12, லும்பார் L1 - L5 வரைக்கும் இங்க சேக்கரமும் வரும். இதுதான் வந்து நம்முடைய வரையக்கூடிய நம்முடைய கையை நம்ம வந்து பிரிக்கக்கூடிய முறை. இதுல நம்ம உருட்டி பார்க்கும்போது என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, பொதும்பாலும் இப்படி உருட்டி பார்க்கும்போது சொல்லியிருக்கேன். இப்படி உருட்டி பார்க்கும்போது எந்த இடத்தில் வலி இருக்குதுங்கிறத பொறுத்து நம்ம இந்த இடத்துல வலி இருக்குன்னா இங்க எண்ணிக்கிறோம். இதை நம்ம வந்து 7 பிரிச்சு எண்ணிக்கிறோம். 1 2 3 7 பிரிச்சுட்டோம்னா எந்த இடத்துல வலி இருக்கு, C1 C7 இருக்கா, C5 இருக்கா நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி தொராசிக்கும் பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்தில் உருட்டி அதை கண்டுபிடிப்பது சிரமம் என்பதால் நம்ம என்ன பண்றோம், நம்ம இதுக்கு இன்செர்ட்டுக்கு போயிடுறோம். இன்செர்ட்ல வரும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம உருட்டி பார்க்கும்போது இதை 7 பிரிக்கிறது ரொம்ப சிரமம்னால இங்க வந்து இதுல பார்க்க சொல்றோம். இங்க வந்து இந்த T1 - 8 இதை 8 பிரிச்சுட்டோம்னா எந்த இடத்துல வலி இருக்கோ அதை பொறுத்து T6 7 முடிவு பண்ணிக்கலாம். இங்க T9 - T12 வரைக்கும் இங்க இருக்கு. இங்க வரும்போது நம்ம மார்க் பண்ணி பிரிச்சுட்டோம்னா ஈஸியா நம்ம அந்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதுதான் நம்ம வந்து முதுகுத்தண்டை நம்ம வந்து சுஜோக் முறையில் கண்டுபிடிக்கக்கூடிய முறை.
நண்பர்களே, இதை வச்சு நீங்க என்ன பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணி உங்க கையில வரைஞ்சி எந்த புள்ளி எந்த இதுல வலி இருக்குன்றத மட்டும் நீங்க சொல்லணுமே தவிர எனக்கு கை வலி இருக்கு, இடுப்பு வலி இருக்கு, தலைவலி இருக்கு, இதெல்லாம் இங்க கேள்வி இல்லை. இப்ப நம்ம அதை செய்ய போறதே கிடையாது. நம்ம புள்ளிகளை மட்டும் நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கறத நம்முடைய எய்மே தவிர வலிகள் எங்கெங்க இருக்குங்கிறத வேணா இந்த டேப்லெட் காம்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமே தவிர அதை வைத்து நாம் எதுவும் செய்ய போவதில்லை. நம்ம சுஜோக் ஸ்பைனிங்ல நமக்கென்று தனி பாணி இருக்கு, எல்லாமே இருக்கு. அவை எல்லாமே பின்னாடி வரும்போது பார்க்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.